அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அல்லலே எங்கள் வாழ்வே எங்கள் இதயக்கனியே மணியே, வள்ளலே எங்கள் வாழ்வே எங்கள் இதயக்கனியே மணியே, ஒளியேம் உருவேம் அருவே வாழ்வே, ஒளியேம் உருவே அருவே வாழ்வே, இருள் கடந்த மாமணியேம் இருள் கடந்த மாமணியேம், உயிருள் உயிரே இருள் கடந்த மாமணியேம், உயிரில் உயிரே, வள்ளலே எங்கள் வாழ்வே எங்கள் இதயக்கனியே மணியே. இப்படி ஆண்டவன் இதயத்தில் தான் இருக்கிறான்றது வள்ளல் பெருமான் தான் தெல்ல தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைத்தார். ஆண்டவன் எங்கே இருக்கிறான்? இதயத்தில் தான் இருக்கிறான். அங்கேருந்து தான் நடனமாடுறான் புருவ மத்திக்கு அப்படின்னு சொன்னார். அவன் ஒளியாக இருக்கிறான், உருவாக இருக்கிறான், அருவாக இருக்கிறான், நம்முடைய வாழ்வாக இருக்கிறான், நம் உள்ளே இருக்கிறான், ஒன்னுள்ளே இருக்கிறான், என்னுள்ளே இருக்கிறான் சொன்னார். அவனை அடைந்தார் இருள் போயிடும் அப்படின்னார். கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற இருள் போயிடும் அப்படின்னார். இருள் கடந்த மாமணியே உயிரே, உயிருள் உயிரே, உயிருள் உயிரே, இருள் கடந்த மாமணியே அப்படின்னு. அப்போ என்ன சொன்னார்? உயிரை நீ அடைந்தால்தான், உயிரை உணர்ந்தால்தான் இறைவன் எங்கிருக்கிறான் எப்படி என்று உணர முடியும். கடவுளை மக்கள் பொம்மையாக கருதினார்கள். அந்த காலத்தில் இந்த பொம்மை சிலையெல்லாம் அடித்து வைக்கும்போது ஏதோ ஒரு பொம்மை இருக்குது, விளையாட்டு பொம்மை மாதிரி நினச்சாங்களாம். அதுதான் சொல்கிறார், கடவுளை மக்கள் பொம்மையாக கருதினார்கள். உண்மை தன்மையை கற்பனை கதைகளால் மறைக்கப்பட்டது. உண்மை தன்மையை கற்பனை கதைகளால் மறைக்கப்பட்டது. உண்மையை கற்பனையாக சிலர் என்ன பண்ணிட்டாங்க, கற்பனையாக ஒரு கதை எழுதி மறைச்சிட்டாங்க. கடவுள் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்பதை மறைத்து விட்டார்கள். எனவே உண்மையை விளக்க முடியவில்லை, உண்மையை விளக்க முடியவில்லை. நீ எவ்வளோ பேர் இப்போ நான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, கடவுளுக்கு இருக்கிறாரு, இந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. யாராவது நினைக்கிறாங்களா? அதை இல்லை, அவ்வளோ சீக்கிரம் அவங்க இருள்லேருந்து வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. அது ஏதோ 1000ல் ஒரு 10 பேர் தான் வருவாங்க. அதான் சொல்கிறார், உண்மை நிலையை விளக்க முடியவில்லை. அதே நிலையில் உலக உயிர்கள் தோன்றுவதும் மறைவதும் இயற்கை. உண்மை ஆராய்ச்சிகளை பிறகுறான் இறக்குறான், அவ்வளோதான். பிறகுறான், வாழறான், இறக்குறான், தீர்ந்து போச்சு. உண்மை என்னன்னு, உண்மை எங்கே, கடவுள் எங்கே இருக்கிறார், உண்மை என்ன அப்படின்றது தெரியல. இயற்கை பேரழிவு, இயற்கையின் ஆக்கம், இயற்கைகளுடைய பேரழிவு நடக்குது. அதை யாரால் கட்டுப்படுத்த முடியுதா? இந்த பேரழிவு எதனால் நடக்குது, இது எது நடத்துது, இது என்ன காரணம், இந்த பேரழிவை நடத்தக்கூடியது எது அப்படின்னு மனிதன் உணர்றான்னா உணரலை. எல்லாம் என் கையில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் பெருமழை பேரழிவை யாராவது என் கையில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அது தடுக்க முடியுமா? யாராவது தடுத்து பார்க்க முடியுமா? அது இயற்கை மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம நல்லா. இயற்கை மனுஷனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஞானியினுடைய யோகிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். மழை பெய்யும்னா பெய்யும், மழை நிற்கணும்னா நிற்கும்,
பேரழிவு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா வராது, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் இயற்கை மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இங்கே புயல் வருதுன்னு சொல்கிறாங்க, வேறு இடத்துல புயல் அடிக்குது. ஏன்னா அவர் கட்டுப்பாட்டில் அது இல்லை. இந்த இடத்துல புயல் கரையை கடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க, வேறு இடத்துல கிடக்குது. அப்படின்னா அவங்க விஞ்ஞானம் வந்து மெய்ஞானத்திட்ட ஒன்றும் பண்ண முடியாது. இது விஞ்ஞானம். மெய்ஞானம் தான் வந்து ஜெயிக்கும். மெய்ஞானம் தான் உண்மையானது. இவங்க 190 பங்கு சொல்ல முடியும் விஞ்ஞானத்தால். மனிதன் என்னத்தான் முயன்றாலும் அவனுடைய ஆதிக்கத்திற்கு அப்பால் இருக்கிறது. அவனுடைய ஆதிக்கம்லாம் அந்த இறைவன்கிட்ட செல்லாது. அவன் கட்டுப்பாட்டில் இது வந்து அது அடங்காது. மனிதன் என்னதான் முயன்றாலும் அவனின் ஆதிக்கத்துக்கு அப்பால். கடல் கரை ஏதும் இல்லை. கடல் இருக்குது, கரை இருக்குது. கரையை யாராவது நான் மனுஷனாக கட்டினா? எதையும் கரை யாரும் கட்டலை. தடுப்பணை தான் கட்டுவாங்க. தண்ணி ஊருள்ள வருதுன்னு கட்டுறாங்க. அது இப்போ ஆதி காலத்தில் கடலுக்கு கரை கிடையாது. ஆதி காலத்தில் கடலுக்கு கரையே கிடையாது. கரை எதுவும் இல்லை, கிடையாது. கரை இல்லாமல் இருக்கும், அமைதியாக இருக்கும், யாருமே புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் டக்குன்னு சீறி பாயும், பல கோடி மக்களை உள்ளே இழுத்தும் போயிடும், அழிச்சிடும். அப்படி தான் நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. யாருமே எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷத்தில் அப்படியே சீறி பாஞ்சுது. ஒரு 20-30 அடி உயரம் நீர் மேலே எழும்பி அங்கே இருந்த மக்களெல்லாம் கொண்டு போயிடுச்சு. பல நாள் தேடி கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் சில தேடவும் முடியல. மேடு பள்ளமாச்சு, பள்ளம் மேடமாச்சு. அப்போ ஒரு ஊரே காணோம். ஒரு ஊரே போயிடுச்சு. யார் செஞ்சது வேலை? இயற்கை. அதான் சொல்லுவார், இயற்கையின் உண்மையதாய் இயற்கையின் இன்பமா அயற்பில்லா அற்பெருஞ்சோதின்னு சொல்லுவார். அதுபோல் இயற்கை இழக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் உலகம் இருக்குது. அதை போய் நீங்கள் இயற்கைக்கு மாறாக நடக்கிறதுனால்தான் அதுக்கு நமக்கு மாறாது நடக்குது. இயற்கையை கட்டுப்பட்டு இருக்கணும். நம்ம சீரிப்பாய்ந்து பல கோடி மக்களை அழித்து விடுகிறது. கேரளாவில் பார்க்குறோம், இரவு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இரவு அது கூட அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட சத்தங்கிட்டு இருக்காது. நம்முடைய காணொலியில் தான் கேட்குது. அலறல் சத்தம் தான் கேட்குது. ஒரு ஊரே இல்லை. காலைல பார்த்தா பொட்டைக்காடாக கிடக்குது. ஒரு ஊர், ஒரு தெருவு, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பம் இருந்த இடத்துல காலையில் பார்த்தா அந்த இடமே இல்லை, மரமும் இல்லை, வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மைதானமாக இருக்குது. அப்போ இயற்கை என்ன பண்ணுது? இயற்கை எப்படி இருக்குது? இயற்கையாக தான் நம்ம உள்ளே இருக்குது. அந்த இயற்கை நம்ம உள்ளே இருக்குது. அதனால்தான் இயற்கை எய்தினார். இப்போ சொல்கிறாங்க, அவர் இயற்கை எய்தினார். இரவு 12 மணி அளவிலே அவர் இயற்கை எய்தினார். இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னே இறைவனடி சேர்ந்தார்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, இயற்கை எய்தினார் கரெக்டாக சொல்கிறாங்க. அப்போ அந்த இயற்கை எங்கே இருக்குது? நம்முள்ள இருக்குது. நம்முள்ள தான் இயற்கை இருக்கிறது. மனிதனுடைய கணக்குக்கு அப்பால் பட்டது. இயற்கை கிட்ட போய் நீ எந்த கணக்கும் போட முடியாது. உன் கணக்கை வந்து மாற்றிடும். அது சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தான் கட்டுப்படும். மற்றவர்களுக்கு அது கட்டுப்படாது. இறைவனை எதிர்ப்பவர்களை விட காண முடியுமா? விடை காண முடியாமல் தவிக்கிறார்கள். இறைவனை எதிர்ப்பவர்கள் விடை காண முடியாமல் தவிக்கிறாங்களாம். பிறகு இறைவன் இல்லைன்னு சொன்னவங்களாம் பிறகு என்ன சொல்கிறாங்க? இது இயற்கை. அப்படின்னா இயற்கை என்ன? இயற்கை தான் நம்ம உள்ள இருக்குது. இயற்கை தான் வந்து நமக்கு எல்லாமே செய்துட்டு இருக்குது.
காற்று நம்மளுக்கு ஏற்ற வருது, காற்று நாம் கூட்டாக வருது, மழை நாம் கூட்டாக வருது, இரவு பகல் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. எல்லாம் இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை ஒற்றுக்கொள்ளாமல் இது எல்லாம் இயற்கை, இயற்கைன்னா கடவுள் தான், கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் இப்படி நடக்கின்ற பொழுது இதெல்லாம் இயற்கை தான் அப்படின்னா, இயற்கைன்னா என்ன? இயற்கை தான் நடத்துது, இயற்கை தான் உலகத்தை நடத்தின்னு இருக்குது, அந்த இயற்கை தான் நம்மளே இருக்குது. மனிதனின் ஆற்றலுக்கு அப்பால் நின்றான். மனிதனுடைய ஆற்றல் இருக்குது, அதுக்கு அப்பால் இவன் எட்ட நிற்கிறான். மனித ஆற்றலை இவன் பயன்படுத்தவில்லை. மனிதனுடைய ஆற்றலை பயன்படுத்தணும்னு சொன்னால் யாராவது ஒரு மகானை பார்க்கணும், ஒரு யோகியை பார்க்கணும். யாராக இருந்தாலும் அவங்க மூலிமா நாம் கடவுள் என்ன நிலையில் இருக்கிறார், இந்த உடம்பிலே எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். கடவுள் உண்டு என்று சொன்னவர்களை அவர்தான் கடவுள் என்று சொல்லிவிட்டார்கள். எப்படி? கடவுள் உண்டு என்று சொன்னாங்க பாரு, அவங்க தான் கடவுள்ன்ட்டு. ஏன்னா உண்டுன்னு சொல்லி அவங்க தன்னுடைய கடவுளை உணர்ந்தாங்க. கடவுள் எந்த இடத்துல இருக்கிறானோ அதை காரியப்பட்டாங்க. கடவுளை உணர்ந்ததனால் அவரை கடவுளாக்கிட்டாங்க. இப்போ வள்ளலார் கடவுளை உணர்ந்தார். அவர் சொன்னார், நான் கடவுள் அல்ல, கடவுளை நான் உணர்ந்தேன். நீங்கள் கடவுளை உணர்வதற்கு முயற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள் அப்படின்னு தெளிவாக சொன்னார். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க? அவர் தான் கடவுள், அவர் தான் கடவுள்னு சொல்லுது. கடவுளுக்கு சமமானவர் தான், அது இல்லைன்னு சொல்லலை. கடவுளை நான் உணர்ந்தேன், கடவுளை நீங்களும் உணர வேண்டும். என்னையே கடவுளாக்கி எனக்கு மாலையிட்டு எனக்கு ஆராதனை காமிச்சு என்னை வழிபட வேண்டாம் என்று சொன்னவர் வள்ளல் பெருமான். எப்படி? என்னை நீங்கள் ஆராதனை செய்யக்கூடாது, உலக மக்கள் அனைவருக்கும் உயிர், அந்த உயிர் தான் கடவுள் என்பதை உணர்ந்துவதற்காக நான் அவதரித்தேன். என்னையே நீங்கள் சுற்றி கொண்டு பற்றி கொண்டு இருந்தால் கடவுள் நிலையை நீங்கள் அடைய முடியாது. தெளிவாக சொல்கிறார். நல்லா உள்வாங்கி பார்க்கணும். கடவுளுக்கு போகலாம், இப்போ அங்கே உட்காரலாம், வரலாம், ஒரு நடமாடி இடம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் பெருமான் பார்த்துக்குவார், பெருமான் பார்த்துக்குவான்னு மக்கள் சொல்கிறாங்க. இப்போ 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்குறோம், நாம் உழுதாக தானே பயிர் வைக்க முடியும். எல்லாம் பெருமான் பார்த்துக்கோன்னு வீட்டில் உட்காந்துருந்தாக்கா பயிர் விவசாயம் நடக்குமா? இந்த தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னது என்ன? கடவுளை நீங்கள் உணர்ந்தால் நீங்களே கடவுள்தான், நீயே கடவுள்தான், ஒவ்வொரு உயிரும் கடவுள்தான். உயிர் உள்ளதான் கடவுள் இருக்கார். எந்த உயிரில் கடவுள் இல்லையோ அந்த உயிர் நடமாட முடியாது. அந்த உடம்பு அதோட அழிஞ்சு போகும். அந்த உடம்பு உரிமை இருக்காது, உடனே செதிஞ்சு போகும். அப்போ உள்ள கடவுள் காரியப்படுகின்ற பொழுது தான் அது மரமாக இருந்தாலும், செடியாக இருந்தாலும், மிருகமாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், விலங்குகளாக இருந்தாலும் அது நன்றாக இயங்க முடியும். கடவுள் வெளிப்பட்டு விட்டால் அதனுடைய உருவம் செதஞ்சுவிடும், அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தெளிவாக வள்ளலார் என்ன சொல்கிறாரு? கடவுள் இருக்கிறார். அவர்கிட்ட நிறைய பேர் எதிர்த்தாங்க கடவுள் இல்லைன்னு. நீ இல்லைன்னு சொல்கிறியா, அப்படியே இரு. இருக்குதுன்னு சொல்கிறியா, நீ இப்படியே இரு. இல்லைன்னு சொல்கிறவங்கள போய் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க உணர்ந்து அவங்க சில செயல்களில் கஷ்டப்பட்டு வரும்போது தான் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும். வள்ளலார் என்ன சொன்னார்னு கேட்டால், கடவுள் சிலையாகவும் உருவமாகவும் இல்லை, அவர் அருவமாக நம்முள்ளே இருக்கிறார். ஊன் உடலே ஆலயம்னு சொன்னார் திருமூலர். ஊன் உடலே ஆலயம், அப்புறம் உள்ளமே பெருங்கோவில், கள்ளப்புலனேந்து காளாமணி விலகு. அப்புறம் ஏன் நீங்கள் தேடுறீங்க? ஊன் உடலே ஆலயமாக இருக்கின்ற பொழுது கடவுளை நாம் எங்கும் தேட வேண்டியதில்லை. இந்த ஆலய வழிபாடு நம்முள்ளே இரவும் பகலும் சதா நிமிர்ந்து நின்று
இறைவனை உணர வேண்டும். மூச்சு காற்றாக இயங்கக்கூடிய அந்த கடவுளை, மூச்சுக்காற்றை குரு மூலியமாக அறிந்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அதன் முறையாக செய்யும். நாம் கேட்டோ பார்த்தோ செய்யக்கூடாது, புஸ்தகத்தில் படித்தோ செய்யக்கூடாது, கேட்டும் செய்யக்கூடாது. நேரடியாக போய் அவங்களுடைய நேராக உட்கார்ந்து அவங்கள்ட்ட எல்லா விவரங்களையும் கேட்டு வந்தாங்க, அது தனி விவரம் சொல்லுவாங்க. அதனால் குரு மூலியமாக இறைவனை உணரலாம் என்று சொல்லி இதோடு நிறைவு செய்கின்றோம். இந்த சுகர் என்பதை கட்டுப்படுத்துவதற்கு மீண்டும் சொல்கிறேன், தினமும் காலையில் 2 நாட்டு வெங்காயம், மதியம் 2 நாட்டு வெங்காயம், இரவு 2 நாட்டு வெங்காயம் தவறாமல் தயவு செய்து சாப்பிடுங்கள். இப்பொழுது சாப்பிட்டவர்கள் நலமாக இருக்கிறார்கள், சுகர் கட்டுப்பாட்டில் இருக்குது. இது ஒரு மருந்து இல்லை, பக்க விளைவான மருந்து இல்லை, பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது வெங்காயம். இந்த வெங்காயத்தை பற்றி நம் முன்னோர்கள் 1 மணி நேரம் பேசினாங்க பாராளுமன்றத்தில். வெங்காயம்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. அந்த வெங்காயத்தை பிரித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. வெங்காயத்தை பிரித்து பார்த்துட்டே பண்ணாங்க, ஒன்றுமே இருக்காது, அது உள்ளே எந்த உருவமே இருக்காது. அதுதான் வெங்காயம் உண்டு மிளகுண்டு சுக்குண்டு அங்காயம் ஏது கொடினார் கோதம்ப சித்தர். வெங்காயத்தை பிரித்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அந்த வெங்காயத்தை 3 வேளை சாப்பிட்டேன்னு சொன்னால் சுகர் இருக்காது. அந்த வெங்காயத்தை 3 வேளை 2 வெங்காயம் சாப்பிட்டாலே சுகர் இருக்காது. ஏன்னா இது சித்தர்களே பாடியிருக்காங்க, வெங்காயம் உண்டு மிளகுண்டு சுக்குண்டு அங்காயம் ஏது கொடி அப்படின்னு. அதனால் வெங்காயம் அது பிரித்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்கும், வெறும் தோலாக தான் இருக்கும், உள்ளே ஒன்றுமே இருக்காது, ஒரு உருவமே இருக்காது. பிரித்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமில்லாத தான் கடவுள், அருவமாக இருக்கிறது தான் கடவுள். நம்மளே அருவமாக இருக்கக்கூடியவர் தான் கடவுள். அதனால் வெங்காயம் சாப்பிடுவோம், இந்த நீரிழிவுன்ற ஒரு கொடிய நோயை விரட்டுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.